ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். உங்கள் எல்லோரையும் மிட்டா சிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம் எல்லாருமே என்ன பார்த்திங்கன்னா நாணய சேகரிப்பு பண்ணுவோம். அதாவது நம்ம இந்திய நாட்டு நாணயங்கள், ஃபாரின் நாணயம் அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். அப்புறம் கரன்சி, நம்ம நாட்டு ரூபாய் தாள்கள், வெளிநாட்டு ரூபாய் தாள்கள் அனைத்தையும் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறது உண்டு. சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரே நாட்டு கரன்சி, அந்த நாட்டு நாணயம்னு ஒரு குறிப்பிட்ட நாட்டையும் சேர்ந்த நாணயங்கள் ரூபாய் தாள்களை கலெக்ட் பண்ணுவாங்க. சிலர் வந்து பல வெளிநாட்டு ரூபாய் தாள்கள் கரன்சி அத்தனையும் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நானும் ஒரு வெளிநாட்டு கரன்சிகளை ரூபாய் தாள்களை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து யூஎன்சியில் நான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன ரூபாய் தாள்கள்ன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. இது வந்து சியாரா லியோன் அப்படின்ற ஒரு வெஸ்ட் ஆப்பிரிக்க நாடு, ஒரு குட்டி நாடு. அந்த நாட்டில் அச்சடிக்கப்பட்ட 1000 லியோன் கரன்சி தாள் இது. இது பார்த்திங்கன்னா 1000ன்றது பாருங்கள் 3 பக்கம் போட்டிருக்காங்க. இங்கே கடைசி இந்த சென்டராக பார்த்திங்கன்னா 1000 லியோன்ஸ். அவங்க நாட்டு கரன்சி பேர் வந்து லியோன். அந்த லியோன்ஸுன்றதை இங்கே வச்சிட்ருக்காங்க. நடுவில் வந்து ஒரு போர்ட்ரேட், ஒரு படம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆஃபர்ஸ் பின்பக்கம் பார்த்திங்கன்னா 1000ன்ற எழுத்து வந்து 3 பக்கம் வச்சிட்ருக்காங்க. ஒரு டிஷ் மாதிரி ஒன்று அமைச்சிருக்காங்க. இது வந்து மல்டி கலர் அச்சடிக்கப்பட்ட ஒரு கரன்சி ரூபாய். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1890 நம்ம எப்படி இந்தியா அரசாங்கம் வந்து இந்தியா நாடு வந்து பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடின சுதந்திரத்துக்காக, அது மாதிரி அவங்க நாட்டில் பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடிய ஒரு பழங்குடி இன தலைவர் தான் இவர். இவர் பேர் வந்து பாய் பருன்றவர். அவருடைய ஃபோட்டோ வந்து இதில் வச்சிட்ருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாட்டர் மார்க் தெரியும். இந்த வாட்டர் மார்க்கில் தான் வித்து கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு சிங்கத்தினுடைய உருவம் தெரியும். ஒரு சிங்கத்தினுடைய தலை வந்து இந்த வாட்டர் மார்க்கில் பார்த்தா தெரியும் பாருங்கள். இது எவ்வளோ ஒரு குட்டி நாடு இருந்தாலும் அவங்க அந்த ரூபாய் தாள் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. ஒரு பிளாஸ்டிக் கரன்சி மாதிரி இருக்குது, அழகாக வடிவமைச்சிருக்காங்க, அச்சடிச்சிருக்காங்க. இதனுடைய நம்ம இந்திய ரூபாய் தாள் இதனுடைய மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தா இந்திய ரூபாயில் 12 ரூபாய் 50 பைசா. மதிப்பு 12 ரூபாய் 50 பைசா. அடுத்த நாடு பார்த்திங்கன்னா நம்ம அண்டை நாடான நேபாள். அந்த நேபாள் நாட்டில் அச்சிடப்பட்ட ரூபாய் தாள் இதனுடைய மதிப்பு எவ்வளோன்னு பார்க்கலாம் பாருங்கள். ₹5. அங்கேயும் ருபீஸ் தான், நம்ம நாடு மாதிரி தான், அவங்களும் ருபீஸ் தான் சொல்லுவாங்க. இது ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நேபாள் ராஷ்டிர பேங்க்குன்னு வச்சிட்ருக்காங்க. மேலே பாருங்கள் வச்சிட்ருக்காங்க. ரூபியே 5 ரூபாய் என்று அழைச்சிட்ருக்காங்க. கீழே வந்து அந்த நாட்டு அதாவது கவர்னர் ஜெனரல் அது மாதிரி இருப்பாங்க, அவங்களுடைய நிதி செயலாளருடைய சைன் வந்து இதில் அழைச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எவரெஸ்ட் மலையினுடைய ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க. இந்த பக்கம் அது நாட்டினுடைய எருமை யாக்குன்ற ஒரு எருமையினுடைய படமும் வச்சிட்ருக்காங்க. எவரெஸ்ட் படம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா தலேஜி அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்கான். அந்த டெம்பிளுடைய இதாங்க சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த தலேஜின்ற ஒரு டெம்பிளுடைய படம் வந்து இந்த சென்டரில் போட்டிருக்காங்க. 5 ரூபீஸ் நோட்டு. இந்த யாக் எருமை வந்து அடுத்த பக்கத்தில் இங்கே இருக்கிறது யாக் எருமை. அந்த நாட்டில் அதிகமாக இருக்கிற யாக் எருமையுடைய படம் இருக்கும். இந்த பின் பக்கம் பார்த்திங்கன்னா எவரெஸ்ட் வந்து 2 பக்கம் போட்டிருக்காங்க. எவரெஸ்ட் பின்னால் தெரியுது எவரெஸ்ட் மலை தான். இந்த பக்கம் தெரியுது பாருங்கள் எவரெஸ்ட் மலை. இதனுடைய வாட்டர் மார்க்கில் பார்த்தீங்கன்னா ரோடோடென்ட்ரோன் அப்படின்ற ஒரு மலருடைய இது வாட்டர் மார்க்கில் ரோடோடென்ட்ரோன்ற ஒரு மலர்களுடைய ஃபோட்டோ தெரியும், இமேஜ் தெரியும் பாருங்க. ரோடோடென்ட்ரோன்ற அந்த மலர்களுடைய படம் போட்டிருப்பாங்க. இந்திய மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 ரூபாய் 12 பைசா. அங்கே 5 ரூபான்றது இங்கே இந்திய மதிப்பில் 3 ரூபாய் 12 பைசா. அடுத்த நாடு பார்த்திங்கன்னா கம்போடியா நாடு. இந்த பக்கம் புத்தருடைய சிலை போட்டிருக்காங்க. கம்போடியானுடைய 100 ரூபாய் கரன்சி 2014, அதாவது நேஷ்னல் பேங்க் ஆஃப் கம்போடியான்னு வச்சிட்ருக்காங்க பாருங்கள் மேலே. கம்போடியன் ரியல் ரியல்னு சொல்லுவாங்க. இந்த 100 ரூபாயில் இந்திய ரூபாயின் மதிப்பு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் 23 பைசா. 2 ரூபாய் 23 பைசா வரும். முன்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் புத்தர் சிலை போட்டிருக்காங்க. அப்புறம் நொரோடம் சிஹான்யூ அப்படின்ற ஒரு இளவரசர் இவர் வந்து கம்போடிய இளவரசர், அவருடைய ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஒரு
பாம்பு தலை தெரியும் பாருங்க. இந்த பாம்பு தலை வந்து இங்கே இந்த இடத்துல அச்சிட்ருக்காங்க. அவங்க கம்போடியன் லாங்குவேஜில் இந்த 100 ரூபாய்ன்றதை அச்சிட்ருக்காங்க. அடுத்த நாடு பார்த்திங்கன்னா லாவோஸ். அந்த நாட்டினுடைய 1000 ரூபாய் தாள் கரன்சி. கம்போடிய மொழியில் எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கரன்சிக்கு பேரே வந்து லேக்குன்னு சொல்கிறாங்க. LAK லேக். அதாவது லாவோ கிப் சொல்லுவாங்களாம். லாவோ கிப்புன்றது அது லேக்குன்னு சுருக்கி அழைக்கிறாங்க. இந்த லாவோஸ் பெண்கள் பாருங்கள், அவங்களுடைய 3 பேருடைய ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இது என்ன நோட்டு? இப்போ 1000 லேக்கு அவங்க லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. லாவோஸ் அவங்களுடைய லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க. இது இந்திய மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 4 ரூபாய் 15 பைசா. ரொம்ப குறைஞ்ச மதிப்புள்ள நோட்டு இது. இல்லை முன்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லாவோஸ் வந்து அந்த நாட்டு பெண்களுடைய ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அப்புறம் பாதட் லூவாங் அப்படின்ற ஒரு ஸ்தூபி. இந்த ஸ்தூபி பேர் லூவாங்ன்ற ஒரு ஸ்தூபி வந்து இப்போ அழைச்சிட்ருக்காங்க. பின்பக்கம் பார்த்தீங்கன்னா கால்நடைகள். ஏன்னா அவரை கால்நடை வளர்க்குறங்க விவசாயம் இருக்கிற பூமி அது, விவசாயம் பண்ணுற பூமி அது. இந்த கால்நடைகளுடைய ஃபோட்டோ வந்து வச்சிட்ருக்காங்க. அப்புறம் இங்கே பின்பக்கம் பார்த்திங்கன்னா மின்சார இதுவாக இருக்குங்க. இந்த பக்கம் மின்சாரத்து கேபிளில் நிறைய மின்சாரம் இதெல்லாம் இந்த சொல்லுவாங்க காற்றோட்டம், இந்த காற்றாடி எது சொல்லுவாங்க சார், அந்த இதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். அதாவது விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும் நாடு இது. கால்நடை மேய்ச்சல் அது போட்டிருக்காங்க. வாட்டர் மார்க்கில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்துடன் ஒரு நட்சத்திரம் இருக்கும், அது பக்கத்தில் வந்து சுற்றி அறிவால் இருக்கும். இந்த வாட்டர் மார்க்கில் நட்சத்திரத்துடன் ஒரு சுற்றி அறிவால் தெரியும். அது இந்த வாட்டர் மார்க் பார்க்கலாம், தெரியுதா? இதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பில் 4 ரூபாய் 15 பைசா. அடுத்தது வந்து பர்மா, மியான்மர் அந்த நாட்டுடைய கரன்சி 100 ரூபாய் 100 கியாட். அவங்க கரன்சியோட பேர் பார்த்திங்கன்னா கியாட், 100 கியாட்டுன்னு வச்சுட்ருப்பாங்க. அந்த 100ன்றது பாருங்கள், மேலே ஒரு பக்கம் அடிச்சிருக்காங்க, கீழே அடிச்சிருக்காங்க. மற்ற மேலே அந்த 100ன்ற இந்த முனையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அவங்க நாட்டு வழக்கப்படி அந்த 1ன்றது இந்த மாதிரி போட்டிருக்காங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் மியான்மர்னு வச்சுட்ருக்காங்க. இது வந்து ஒரு கோவிலை புதுப்பிக்கும் பணியில் இவங்கெல்லாம் செய்கிறவது இந்த ஃபோட்டோவாக போட்டிருக்காங்க. கோயில் புனரமைக்கிற வேலை அதை வந்து ஒரு போர்ட்ரேட்டாக போட்டிருக்காங்க. ஒரு அழகாக வச்சுருக்க பல கலர் உள்ள நோட்டாக இருக்குது. இது வந்து ஒரு சிங்கத்தினுடைய, அந்த மியான்மர் சிங்கன்னு சொல்லுவாங்க, அந்த சிங்கத்துடைய ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க. இது 100ன்றது வச்சிட்ருக்காங்க. இதனுடைய மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பில் அந்த 100 கியாட்னுடைய மதிப்பு 4 ரூபாய் 27 பைசா. அடுத்தது லெபனான் அந்த நாட்டு கரன்சி பேங்க் டு லிபான் அப்படின்னு வச்சிட்ருக்காங்க. 1000 லிபரஸ். அவங்களுடைய கரன்சி பேர் வந்து மில்லே லிபரஸ். இந்த 1000 சென்ட்ரலில் பாருங்கள் இவ்வளோ பெருசாக அழகாக போட்டிருக்காங்க. இது வந்து இப்போ க்ரீன் அண்டு நிறைய இது 2-3 கலர் கலந்து அடிச்சிருக்காங்க. இது வந்து இப்போ அவங்களுடைய அரபி எழுத்துக்களை 1000 அரபி எழுத்தில் 1000 போட்டிருக்காங்க. லெபனீஸ் வந்து பவுண்டுன்னு சொல்லுவாங்களாம் உங்களுடைய கரன்சியை. இதில் வந்து லெபனான் எழுத்துக்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, அப்புறம் எப்படி வந்து லெபனான் எழுத்துக்கள் இப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு காட்டுறதுக்காக இந்த மாதிரி அடிச்சிட்ருக்காங்க. இந்த எழுத்துக்கள்லாம் வந்து இப்படி அடிச்சிட்ருக்காங்க. அப்புறம் சிடார் மரம், அந்த நாட்டு ஃபேமஸான அரேபிய கண்ட்ரியில் வந்து இந்த சிடார்ன்ற மரம் வந்து நிறைய வளரக்கூடிய மரம், அங்கே இருக்கக்கூடிய மரங்கள். அந்த மரத்தை வந்து இங்கே இதில் போட்டிருக்காங்க. இங்கேயும் பாருங்கள் ஃப்ரண்ட்லேயே வந்து இந்த சிடார்ன்ற அந்த மரத்தை வந்து போட்டிருக்காங்க. தற்போது வந்து புழக்கத்தில் இல்லை இந்த கரன்சியும் பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. இந்த 1000 லெபனாஸ் பவுண்டு, அதாவது மில்லே லிவர்ஸ், இதனுடைய இந்திய மதிப்பில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு தான் சமம். நம்ம இந்தியாவில் இதனுடைய மதிப்பு வந்து 1 ரூபாய் தான். அவங்களுடைய 1000 லிவர்ஸ்க்கு இந்திய மதிப்பு 1 ரூபாய். இந்த கரன்சி பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா நாட்டு கரன்சி 1000 போட்டு சிரிபு ருப்பியான்னு போட்டிருக்கு. ரிப்பப்ளிக் இந்தோனேஷியா, நெகாரா கெசாட்டுவா ரிப்பப்ளிக் இந்தோனேஷியான்னு வச்சுட்ருக்காங்க. 1000 எழுத்து
இது வந்து க்ரீனிஷ் அண்ட் எல்லோ சேர்ந்த கலரில் வச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் அவங்க பாரம்பரிய நடனம் அதெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பேங்க் இந்தோனேஷியான்னு இங்கே வச்சிட்ருக்காங்க. 1000 இந்தோனேஷியா ருப்பியா. இதனுடைய இந்திய மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹5.36. க்ரீன் எல்லோ கலரில் இதனுடைய பிரிண்ட்டை வந்து வச்சிட்ருக்காங்க. இது வந்து ஒரு ஈரான் நாட்டு கரன்சி. ஈரான் நாட்டு ரூபாய் தாள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000. ஈரான் பெர்ஷியா நோட்டு வந்து 10,000 ரியால்ஸ். ஈரான் வந்து ரியால்ஸ், RIALS ரியால்ஸு. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் தி இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் வச்சுட்ருக்காங்க பாருங்கள். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் தி இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் 10,000 ரியால்ஸ். ஈரானுடைய தலைவர் அயத்துல்லா கொமேனின்னு இருந்தார். அவருடைய ஃபோட்டோ வந்து இதில் வச்சிட்ருக்காங்க. இதில் வந்து பெர்சியன் லாங்குவேஜ், இதெல்லாம் வந்து பெர்சியன் லாங்குவேஜில் வந்து 1000 ரியால்ன்றதை வச்சிட்ருக்காங்க. இது இந்திய மதிப்பில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய மதிப்பு வந்து ₹21. இந்த 10,000 ரியால்ஸ் வந்து இந்திய மதிப்பில் ₹21. இது ஒரு ஃபேமஸான ஒரு மசூதியினுடைய படத்தை வச்சிட்ருக்காங்க. இது புகழ்பெற்ற ஒரு மசூதி. மல்டி கலர், பல கலரில் போட்டு இந்த நோட்டை வந்து வச்சிட்ருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா துர்க்மெனிஸ்தான்ற ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய பேங்க் நோட் இது, ரூபாய் தாள். துர்க்மெனிஸ்தான் மெர்கலி பேங்கி அப்படின்னு அடிச்சிட்ருக்காங்க. ஒன் பிர் மனாட் அந்த நாட்டு ரூபாய் தாள் பேர் மனாட்டு. துர்க்மெனிஸ்தான் கரன்சி ரூபாய் தாள் பேர் மனாட்டு. துர்க்மெனிஸ்தான் மெர்கலி பேங்கி அப்படின்னு வச்சிட்ருக்காங்க. இது வந்து ரொம்ப பாப்புலரான கரன்சி. அதாவது இந்த மாதிரி ரூபாய் தாள் நாணயம் கலெக்ட் பண்ணுறவங்க கட்டாயம் இதெல்லாம் அந்த மாதிரி தாள் வந்து வச்சுருப்பாங்களாம். அதாவது இது கொஞ்சம் ஃபேமஸான கரன்சியாக இருக்கிறதால எல்லோரும் வாங்கி வச்சுருப்பாங்கன்னு சொல்லப்படுது. இந்திய ரூபாய் மதிப்பில் பார்த்திங்கன்னா இதனுடைய மதிப்பு வந்து ₹26 சமம். துர்க்மெனிஸ்தான் நாட்டு இந்த ஒன் பின் மனாட் வந்து இந்திய மதிப்பில் ₹26 சமம். துர்க்மேன் மனாட்டுன்னு சொல்கிறாங்க இந்த ரூபாய் தாளை. துர்க்மெனிஸ்தான்ற அது பேரும் சேர்ந்து துர்க்மேன் மனாட்டுன்னு நினைக்கிறாங்க. இது முன்னாள் அதிபர் ஒருத்தர், அவருடைய ஃபோட்டோ வந்து வச்சிட்ருக்காங்க. அவர் பேர் வந்து சபர் முராத் நியாசோவ் அப்படின்ற ஒரு முன்னாள் அதிபராக இருந்தவர். அவருடைய படத்தை வந்து இதில் வந்து வச்சிட்ருக்காங்க. இது ஒரு பிளாஸ்டிக் நோட்டு பார்த்திங்கன்னா, பிளாஸ்டிக் நோட்டு இது இதனுடைய கலர் பார்த்திங்கன்னா பல வண்ண கலரில் இருக்கும். நிறைய கலர் கலந்து வச்சிட்ருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக திக்காக இருக்குது. பிர் மனாட் அப்படின்ற துர்க்மெனிஸ்தான் நாட்டு கரன்சி தாள் இது. இந்த மாதிரி கரன்சி தாள்கள் நீங்களும் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா இதனுடைய விலையும் வந்து இப்போ அதிகமாகிட்டே வருது. இந்த மாதிரி ஃபாரின் கரன்சி கலெக்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய ஜென்ரல் நாலேஜும் கிடைக்கும். அப்படி இல்லாமல் இது ஒரு பொழுதுபோக்காக இருக்கிறதால நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இந்த கரன்சினுடைய மதிப்பு வந்து அதிகமாக இருக்குது. இது வாங்கும்போது இங்கே UNCயாக வாங்குறது உங்கள் கலெக்ஷனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.